நாம யாருடைய அனுபவத்தை கேட்க போறோம் அப்படின்னா, ஆனந்தன் அப்படிங்கிறவர் சொல்றார். அவர் சேலத்துல இருக்கிறவர். அவர் தன்னோட அனுபவங்கள நம்ம கிட்டக்க சொல்லப் போறார். அவர் சொல்றார், அவருடைய தங்கை ஸ்ரீமதி ஆண்டாள் அவருடைய பேரு. கல்யாணம் ஆயிடுத்து. 4 வருஷம் ஆயிடுத்து. குழந்தை பாக்கியம் இல்ல. அவளோட ஹஸ்பண்டுக்கும், அவளுடைய மாமியார் வீட்டாருக்கும் ரொம்பவும் வருத்தம் இதுல குழந்தை இல்லையேங்கிறதுல. டாக்டர்ட்ட எல்லாம் காட்டுறா. நெறைய டாக்டர்ட்ட காட்டுறா. ஆனா எந்த பலனுமே இல்ல. நெறைய பணம் விரயமானது தான் மிச்சம். அவரும் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு மாசம் மிருகசீரிஷ விழாவிலும் தவறாம கலந்துப்பார். கலந்துண்டு என்னோட தங்கைக்கு குழந்தை உண்டாகணும் அப்படின்னு மனசார வேண்டிப்பார். 2009ஆம் வருஷத்துல சாதுர்மாசி சமயத்துல அவர் சிருங்கேரிக்கு தரிசனம் பண்றதுக்கு வரார். அவர் சொல்றார், நான் ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட தங்கைக்கு விரைவில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், விண்ணப்பிக்கிறார். அந்த மாதிரி சுவாமியும் என்ன சொல்றாருன்னா, நல்லபடியா நடக்கும்டா அப்படின்னு அபயக்கரம் காட்டி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பிரசாதமா ஒரு பழத்தையும் கொடுக்கிறார். சிருங்கேரியிலிருந்து 2 நாள் கழிச்சு அவர் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவ அம்மா வந்து சொல்றா, ஆண்டாள இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக போறேன்டா அப்படின்னு சொல்றா. உடனே இவர் சொல்றார், அம்மா ஆச்சாரியாள் சொன்னபடி நல்லபடியா நடக்கும்மா. அவர் நல்லபடியா நடக்கும்டான்னு ஆசீர்வாதம் பண்றார். அதனால நீங்க தைரியமா டாக்டர்கிட்ட கூட்டின்னு போங்கோ, கூட்டின்னு போயிட்டு வாங்கோ அப்படின்னு ஆனந்தன் சொல்றார். ஒரு பகல் 11 மணி இருக்கும். அம்மா கிளம்புற ஆபீஸ் போகும்போது சொல்றா. ஒரு பகல் 11 மணி இருக்கும். தொலைபேசி மணி அடிக்கிறது. எடுத்து பார்த்தா அவ அம்மா பேசுறா. அம்மா சொல்றா, ஆனந்து, உன்னோட தங்க கன்சீவ் ஆயிருக்காடா, டாக்டர் வந்து உறுதி பண்ணிட்டார் அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. பல வருஷமா நடக்காதது நடக்குமா அப்படின்னு நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தோம். குருவிடம் பிரார்த்தனையை சமர்ப்பித்த உடனேயே இது நடந்தது. மிகவும் அற்புதம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், அது மட்டும் இல்ல, கருவில் இருந்த குழந்தையையும் ஆச்சாரியால் தான் காத்து அவர் வந்து அந்த குழந்தைய அந்த கருவோட அந்த குழந்தைய அப்படி காப்பாத்தி கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தார் நம்முடைய கருணை கடல் ஆச்சாரியால் அப்படின்னு ஆஹ் சொல்றார். மேலும் அவர் என்ன சொல்றார் கேட்கலாம் நம்ம. அவர் சொல்றார், அவரோட தங்கையோட வயிற்றுல உருவாகி வருவது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு ஸ்கேன்ல சொல்லியிருக்கா. தங்கையோட பிரசவத்துக்கு டாக்டர் ஒரு டேட் சொல்லுவா இல்லையா, அந்த டேட் எல்லாம் தாண்டி ஒரு 2-3 நாள் மேல ஆயிடுத்து. அவளுக்கு பிரசவ வலியே எடுக்கல. பிரசவ வலி எடுக்கலையே, நாள் கடந்து போயிட்டேன்னு உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க டாக்டர்ஸும் ஆண்டாள் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு, எங்களுக்கு குழந்தையோட அசைவுகள்லாம் சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக்குறா இவாள. இவர் ஆனந்த் என்ன பண்றார், உடனே ஸ்ரீ குரு பாகிபாம் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு குருநாதருக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு, இது குருவின் அனுகிரகத்தால உண்டான குழந்தை, கண்டிப்பா அவர் குரு கைவிட மாட்டார் அப்படின்னு உறுதியா நம்பி ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். அன்னைக்கு ராத்திரியே டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் பண்ணி குழந்தைய நலமா எடுத்துட்டா. என்னன்னா, அவ எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி என்னன்னா, பொண்ணுன்னு ஸ்கேன்ல வந்தது. ஆனா பிறந்தது ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தைன்னு சொல்றார். குருநாதரோட அனுகிரகத்தால பெண் குழந்தைக்கு பதிலாக பிறந்ததோ மூக்கும் மொழியுமாக ஒரு ஆண் குழந்தைன்னு சொல்றார்.
குருவின் அனுக்கிரகம் எதுதான் நமக்கு வாழ்வியலில் கொடுக்காது இல்லையா? அவரால் முடியாததுதான் எது இல்லையா? அவரோட தங்கையோட வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்த ஸ்ரீ குருநாதருக்கு எங்கள் குடும்பமே அடிமைன்னு சொல்றார். ஸ்ரீ குரு பாக்கிமாம் எப்போதும் எல்லாருடைய மனசிலும் வாக்கிலும் இயங்கி நம்மள வழி நடத்தணும். அந்த அந்த அவருடைய அந்த என்ன சொல்றது, ஸ்ரீ குரு பாக்கிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரம்னு சொல்லணும். அந்த மந்திரம் தான் நம்மளெல்லாம் வழி நடத்தணும் என்னைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அவரே இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு உபதொழிலாக அவர் பார்த்துட்டு இருந்த வேலையோட எக்ஸ்ட்ராவா ஒரு தென்னந்தோப்ப குத்தகைக்கு எடுத்து தேங்காய் எல்லாம் பறிச்சு மார்க்கெட்ல மொத்தமா வியாபாரம் பண்றார். ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி தேங்காய் பறிக்க மரமேற வந்த ஒரு ஆளுக்கு அவர் என்ன பண்றார், தேங்காய் பறிச்சுட்டு மரத்துல இருந்து கீழே இறங்கியதும் மயக்கமா வந்து பிராணனே போயிடுத்து அவருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இவராலதான் ஏதோ ஆயிடுத்து, மரம் ஏறினால்தான் ஏதோ ஆயிடுத்து அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய சொந்தக்காரா சொல்லிடுவா இல்லையா? அப்படியேதான் அந்த மாதிரிதான் கலாட்டா பண்றா அவள்லாம். அப்படிலாம் கலாட்டா பண்ணிடுவாளோன்னு பயமாயிடுத்து இவருக்கு. ஆச்சாரியால தான் நினைச்சுக்கிறார், குருநாதர் தான் நினைச்சுக்கிறார், ஸ்ரீ குரு பாகிமாம் தான் அந்த மந்திரம் தான் மனசுல சொல்லிண்டே இருக்கார் சதாசிவ காலம். கடைசியா ஊர் தலைவர்கள்லாம் கூடி சேர்ந்து அவருடைய குடும்பத்தார்கிட்ட, அந்த இறந்து போனார் இல்லையா, அவருடைய குடும்பத்தார்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி முடிச்சு வைக்கிறா. மனசு போனவருக்காக வருத்தப்படுறது. ஆனாலும் எந்தவித சிக்கலும் இல்லாம இந்த வியாஜ்யம் விவகாரம்லாம் நல்லபடியா ஆச்சாரியால் தான் முடிச்சு வச்சார், எங்க சுவாமி தான் முடிச்சு வச்சார் அப்படின்னு ஆனந்தன் சொல்றார். எப்பேற்பட்ட அருளை ஆனந்தனுக்கு கொடுத்திருக்கார் பகவான்.